சித்தர்களின் ரகசியம் கலை, அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தை ஒன்றிணைத்தல். உங்கள் படைப்பாற்றல், உங்கள் பகுத்தறிவு, உங்கள் ஆன்மீகத் தேடல் ஆகியவற்றுக்கிடையே உள்ள கோடு உண்மையானது இல்லை என்றால் என்ன செய்வது? அது வெறும் ஒரு நவீன கால மாயை என்றால் என்ன? மிகவும் அடிக்கடி நாம் நம் வாழ்க்கையை துண்டு துண்டாக வாழ்கிறோம். ஒரு கணம் நாம் ஒரு வேலையில் ஆழ்ந்து போன கலைஞர்களாக இருக்கிறோம். அடுத்த கணம் தரவுகளை கையாண்டு தர்க்கரீதியாக சிந்திக்கும் ஒரு நிபுணராக இருக்கிறோம். பின்னர் அமைதியான தருணங்களில் ஏதோ ஒரு ஆழமான அர்த்தத்தை தேடும் ஒரு தேடுனராக மாறுகிறோம். இந்த பாத்திரங்களை நாம் நாள் முழுவதும் தனித்தனியாக வைத்திருக்கிறோம். முகமுடிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். மேலும் நாம் ஒருபோதும் முழுமையாக இல்லை என்பது போல் உணரலாம். இது உங்களுக்குள் ஏதோ ஒன்று விடுபட்டது போன்ற அமைதியான குடையும் உணர்வை விட்டுச் செல்கிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கையின் அந்த நூல்கள் அனைத்தையும் ஒரே அற்புதமான திரைச்சீலையாக நெசவு செய்ய முடிந்தால் என்ன செய்வது? கருவூரார் என்ற ஒரு பண்டைய சித்தர் இவை அனைத்தையும் ஒன்றிணைக்கும் ரகசியத்தை அறிந்திருந்தார். கலை, அறிவியல் மற்றும் ஆன்மீகம் ஆகியவை 3 வெவ்வேறு பாதைகள் அல்ல, மாறாக ஒரே சக்தி வாய்ந்த யதார்த்தம் என்று கற்பித்த தொலைந்து போன அறிவின் ஒரு பகுதியை அவர் வைத்திருந்தார். இந்த காணொளியில் நாம் அந்த ரகசியத்தை வெளிக்கொணரப் போகிறோம். மேலும் அவரது பழங்கால ஞானம் உங்கள் நவீன துண்டு துண்டான வாழ்க்கையை எவ்வாறு மாற்றும் என்பதை காட்டப் போகிறோம். நமது கதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவின் மாபெரும் பேரரசர்களில் ஒருவரான முதலாம் ராஜராஜன் ஆட்சியின் போது தொடங்குகிறது. அந்த பேரரசருக்கு ஒரு பெரிய கனவிருந்தது. இதற்கு முன் யாரும் கண்டிராத அளவில் ஒரு கோயிலை கட்டுவது, வானத்தை தொடும் சிவனுக்கான ஒரு நினைவு மனம். இதுவே தஞ்சாவூரில் உள்ள நம்ப முடியாத பிரகதீஸ்வரர் கோயிலாக உருவானது. இது இப்போது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகும். ஆனால் அதன் கட்டுமானத்தின் போது ஒரு முடியாத சிக்கலை அவர்கள் சந்தித்ததாக புராணம் கூறுகிறது. அந்த பிரம்மாண்டமான பல டன் கொண்ட சிவலிங்கத்தை அதன் பீடத்தில் பொருத்த மாபெரும் பொறியாளர்களால் முடியவில்லை. அவர்கள் கலந்த ஒரு சிறப்பு சிமெண்ட் அஷ்டபந்தன மருந்து இறுகவே இல்லை. மேலும் முழு திட்டமும் அப்படியே நின்று போனது. மன்னர் பீதியடையத் தொடங்கினார். அவரது மாபெரும் கனவு தோல்வியடையப் போகிறது. அப்போதுதான் கதைப்படி ஒரு சித்தரின் உதவியை நாடச் சொல்லப்பட்டார். அந்த சித்தர்தான் கருவூரார். புராணத்தின்படி பௌதீகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் காணாத ஆழ்ந்த ஞானத்தை கொண்ட கருவூரார் அந்த சிக்கலை தீர்த்தார். புனித லிங்கம் நிறுவப்பட்டது, கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட நிகழ்வை பற்றி நமக்கு உறுதியான வரலாற்று பதிவுகள் இல்லை என்றாலும், இந்த புராணம் பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருப்பது சித்தர் பாரம்பரியத்தை பற்றி ஆழமான ஒன்றை சொல்கிறது. அவர்களுக்கு ஆன்மீகமும் பௌதீக உலகமும் முழுமையாக ஒருங்கிணைந்திருந்தன. ஒருங்கிணைப்பின் குரு சித்தர் கருவூரார் யார்? அப்படியானால் இந்த மர்மமான கருவூரார் யார்? அவர் தமிழ் பாரம்பரியத்தின் 18 புகழ்பெற்ற சித்தர்களில் ஒருவர். நாம் இப்போது தனித்தனி பெட்டிகளில் வைத்திருக்கும் துறைகளில் நிபுணர்களாக இருந்த முழுமையடைந்த குருமார்களின் வரிசை. சித்தர்கள் யோகா, மருத்துவம், ரசவாதம், தத்துவம் மற்றும் கலை ஆகியவற்றில் வல்லுநர்களாக இருந்தனர். அவர்கள் பிரபஞ்சத்தை ஒரே ஒருங்கிணைந்த முழுமையாக காண அனுமதிக்கும் உடல் மற்றும் ஆன்மீக அறிவொளியின் நிலையை அடைந்ததாக நம்பப்பட்டது. பண்டைய நகரமான கருவூரில் பிறந்தவர். இது இப்போது தமிழ்நாட்டில் கரூர் என்று அழைக்கப்படுகிறது. கருவூரார் கோயில்களுக்காக சிலைகளை செய்யும் சிற்பிகள் மற்றும் உலோக தொழிலாளர்கள் குடும்பத்திலிருந்து வந்தவர். இதன் பொருள் அவர் கலை மற்றும் படைப்பு செயல்களால் சூழப்பட்டு வளர்ந்தார். ஆனால் அவரது பாதை அத்துடன் நிற்கவில்லை. அவர் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆன்மீக தேடுனராக இருந்தார். மேலும் மாபெரும் சித்தர் போகரின் மாணவராக ஆனார். போகர் அவருக்கு சித்த யோகா, குண்டலினி மற்றும் ஞானம் என்று அழைக்கப்படும் தெய்வீக அறிவின் பாதையில் ஆழ்ந்த பயிற்சிகளை கொடுத்தார். இந்த தனித்துவமான பின்னணி ஒரு கால் சிற்பத்தின் உண்மையான உறுதியான உலகிலும், மற்றொன்று யோகாவின் ஆழ்ந்த அறிவியலிலும் அவரை ஒருங்கிணைப்பின் வாழும் வடிவமாக மாற்றியது. அவர் ஒரு சிற்பி அல்லது ஒரு ரசவாதி அல்லது ஒரு ஞானி மட்டுமல்ல, அவர் ஒரே நேரத்தில் அவர்கள் அனைவருமாக இருந்தார்.
உண்மையான தேர்ச்சி என்பது ஒரே ஒரு விஷயத்தில் நிபுணத்துவம் பெறுவதிலிருந்து வருவதில்லை, மாறாக அனைத்து அறிவும் பாயும் ஒற்றை மூலத்தை புரிந்து கொள்வதிலிருந்து வருகிறது என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. கருவூராருக்கும் சித்தர்களுக்கும் இது ஒரு நல்ல யோசனை மட்டுமல்ல, அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் மனித உடலை தெய்வத்திற்கான ஒரு கோவிலாக கண்டார்கள். தன்னலமற்ற சேவையே வழிபாட்டின் உயர்ந்த வடிவம் என்று அவர்கள் நம்பினர். அவர்கள் அற்புதங்களைச் செய்வதாகவும் நோயுற்றவர்களை குணப்படுத்துவதாகவும் மக்களை ஒரு சிறந்த வாழ்க்கையை நோக்கி வழிநடத்துவதாகவும் கூறப்பட்டது. அவர்களின் சக்தியை காட்டிக்கொள்வதற்காக அல்ல, ஏனென்றால் அது அவர்களின் இரக்கத்தின் மற்றும் எல்லாவற்றுடனும் அவர்களின் தொடர்பின் ஒரு இயல்பான வெளிப்பாடாக இருந்தது. நம்மை தனித்தனி பகுதிகளின் தொகுப்பாக பார்ப்பதை நிறுத்தி ஒரு ஒருங்கிணைந்த முழுமையாக வாழத் தொடங்கும்போது நம் அனைவருக்கும் இருக்கும் நம்ப முடியாத திறனை அவரது வாழ்க்கை நினைவூட்டுகிறது. சித்தர் ரகசியம் வெளிப்பட்டது. 3 பாதைகளும் ஒன்றே. கருவூரார் வாழ்ந்து சுவாசித்த ரகசியம் என்னவென்றால், கலை, அறிவியல் மற்றும் ஆன்மீகம் ஆகியவை வெவ்வேறு பாடங்கள் அல்ல. அவை ஒரே பிரபஞ்ச மொழியின் 3 வெவ்வேறு கிளைமொழிகள், அனைத்தும் ஒரே இறுதி யதார்த்தத்தை விவரிக்கின்றன. வாழ்க்கையை இந்த வகைகளாக பிரிப்பது நமது நவீன பழக்கம், மேலும் அது உண்மையில் இல்லாத ஒரு பிளவை உருவாக்குகிறது. அந்தச் சுவர்களை எப்படி தகர்ப்பது என்பதை சித்தர் ஞானம் நமக்கு காட்டுகிறது. இந்த ஒருங்கிணைந்த பார்வையை பார்ப்போம். முதலில் ஆன்மீக பயிற்சியாக கலை. சித்தர் பாரம்பரியத்தில் கலை என்பது இன்று நாம் நினைப்பது போல் சுய வெளிப்பாடு பற்றியது அல்ல. இது வெளிப்பாட்டின் ஒரு செயல். கலைஞர் படைப்பாளர் அல்ல, அவர்கள் ஒரு கருவி. ஒரு சிலை செய்பவர் ஒரு கருவியை கையில் எடுப்பதற்கு முன்பே ஆழ்ந்த தியானத்தில் செல்வார் என்று பழங்கால நூல்கள் விவரிக்கின்றன. அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு அமைதியான இடத்திற்குச் சென்று தாங்கள் உருவாக்கப் போகும் தெய்வீக வடிவத்தை முழு ஒருமுகத்துடன் காட்சிப்படுத்துவார்கள். இந்த கவனம் அல்லது சாதனா நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் அல்லது கலை செய்தாலும் ஒன்றே. சிற்பக்கலையில் குடும்ப பின்னணி கொண்ட கருவூரார் ஒரு சிலையை உருவாக்கிய போது அவர் கல்லை மட்டும் செதுக்கவில்லை, அவர் ஒரு யோகச் செயலை செய்து கொண்டிருந்தார். தனது சொந்த உணர்வை அவர் பிடிக்க முயன்ற தெய்வீகத்துடன் இணைத்தார். அந்த சிலை ஒரு அழகான பொருள் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக வழித்தடம், அண்ட ஆற்றலுடன் அதிர்வுறும் ஒரு பௌதீக பொருள். அதனால்தான் அவரது பணி இன்றும் மிகவும் மதிக்கப்படுகிறது. இது பக்திக்கு ஒரு நுழைவாயிலாக காணப்படுகிறது. உங்கள் சொந்த படைப்பு முயற்சிகளைப் பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் ஓவியம் வரைந்தாலும், நிரல் எழுதினாலும், சமைத்தாலும் அல்லது இசை அமைத்தாலும் அதை நீங்கள் ஒரு வகை யோகாவைப் போல அணுகலாம். இது உங்கள் சுய உணர்வை இழந்து படைப்பு செயலுடன் ஒன்றிணைவதற்கான ஒரு வாய்ப்பு. ஓட்டத்தின் அந்த தருணங்களில் நேரம் மறைந்து நீங்கள் முழுமையாக மூழ்கியிருக்கும்போது சித்தர்கள் அறிந்திருந்த அதே ஒருங்கிணைந்த நிலையை நீங்கள் தொடுகிறீர்கள். கலை தெய்வீகத்திற்கான நேரடி பாதை ஆகிறது. இரண்டாவதாக, உண்மைக்கான வழியாக அறிவியல். நமக்கு அறிவியல் என்பது புறநிலை, பௌதீக உண்மைகளைப் பற்றியது, மற்றும் ஆன்மீகம் என்பது அகநிலை, உள் அனுபவத்தை பற்றியது. சித்தர்கள் அந்த வித்தியாசத்தை காணவில்லை. அவர்களின் அறிவியல் ரசவாதம், ஜோதிடம் மற்றும் சித்த மருத்துவம் போன்றவற்றை உள்ளடக்கியது. இது உடலையும் பிரபஞ்சத்தையும் ஆழமாக இணைக்கப்பட்டதாகக் காணும் ஒரு முழுமையான குணப்படுத்தும் அமைப்பு. அவர்களுக்கு இயற்கை உலகை படிப்பது என்பது தெய்வீக வரைபடத்தை புரிந்துகொள்வதற்கான ஒரு வழியாகும். உதாரணமாக, சித்த மருத்துவம் 5 கூறுகளின் அடிப்படையில் ஆனது: பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம். ஆரோக்கியமான உடல் என்பது இந்த பிரபஞ்ச சக்திகளுடன் இணக்கமாக இருக்கும் ஒன்று என்ற எண்ணம். சித்தர்கள் இயற்கையையும் மனித உடலையும் கவனிப்பதில் வல்லுநர்களாக இருந்தனர். அவர்கள் சக்தி வாய்ந்த மூலிகை வைத்தியங்களையும் புத்துணர்ச்சி நுட்பங்களையும் உருவாக்கினர். தற்பெருமைக்காக அல்ல, மாறாக தங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மனிதகுலத்திற்கும் நீண்டகாலம் சேவை செய்வதற்காக உடலை தூய்மைப்படுத்த. இது ஒரு நடைமுறை, முடிவு சார்ந்த அறிவியல், ஆழ்ந்த தியானம் மற்றும் கவனமான பரிசோதனை இரண்டிலிருந்தும் பிறந்தது. இது நாம் நமது சொந்த வேலையை எப்படி பார்க்க முடியும் என்பதை முற்றிலும் மாற்றுகிறது. நீங்கள் ஒரு விஞ்ஞானி, ஒரு பொறியியலாளர் அல்லது ஒரு ஆர்வலமுள்ள நபராக இருந்தாலும் உங்கள் வேலையை ஒரு புனிதமான தேடலாக அணுகலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை கூறியது போல், உலகம் ஏன் மற்றும் எப்படி இயங்குகிறது என்று கேட்பது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக செயல். இது படைப்பை ஆய்வு செய்வதன் மூலம்
படைப்பாளரின் மனதை புரிந்துகொள்வதற்கான ஒரு பணி. இந்த கோணத்தில் அறிவியல் என்பது நம்பிக்கைக்கு எதிரானது அல்ல, அது அதன் ஒரு வடிவம். மூன்றாவதாக, ஆன்மீகம் ஒருங்கிணைக்கும் சக்தியாக. ஆக, கலை என்பது தெய்வீக படைப்பின் செயல் மற்றும் அறிவியல் என்பது தெய்வீக விசாரணையின் செயல் என்றால், ஆன்மீகம் என்பது அனைத்தையும் ஒன்றாக வைத்திருக்கும் பசை. இது எல்லாவற்றின் மூலத்தையும் கண்டுபிடிக்க உங்கள் விழிப்புணர்வை உள்நோக்கித் திருப்பும் முக்கிய பயிற்சியாகும். தெய்வீகம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்கிறது என்றும், யோகா, தியானம் மற்றும் பக்தி போன்ற பயிற்சிகள்தான் நாம் திரையை விலக்கி அதை பார்க்கும் வழி என்றும் சித்தர்கள் கற்பித்தனர். ஆழ்ந்த தியானத்தின் மூலம் சித்தர்கள் தங்கள் புலன்களை அடக்கி மனதின் தொடர்ச்சியான பேச்சை குறைக்க பணியாற்றினர். அவர்களின் குறிக்கோள் சிந்தனைக்கு அப்பால் சென்று அதன் அடியிலுள்ள அந்த அமைதியான, சமாதானமான விழிப்புணர்வை அனுபவிப்பதாகும். இதுவே யோகாவின் நிலை, உங்கள் தனிப்பட்ட சுயம் பிரபஞ்ச சுயத்துடன் இணைவது. அந்த ஒற்றுமை நிலையிலிருந்து அனைத்து பிரிவுகளும் கரைந்துவிடும். கலைஞரின் கை, விஞ்ஞானியின் மூளை மற்றும் ஞானியின் இதயம் அனைத்தும் ஒரே தெய்வீக உணர்வின் கருவிகளாக காணப்படுகின்றன. ஆன்மீகம் மற்ற இரண்டு பாதைகளுக்கும் ஏன் என்பதை வழங்குகிறது. நமது உள் மனதுடனான அந்த தொடர்பு இல்லாமல் கலை என்பது அகந்தையை பற்றியதாகிவிடும். மேலும் அறிவியல் என்பது குளிர்ச்சியான, அர்த்தமற்ற உண்மைகளின் குவியலாகிவிடும். ஆனால் அவை ஆன்மீக விழிப்புணர்வில் நிலைநிறுத்தப்படும்போது நமது படைப்பு ஆர்வங்களும் அறிவுசார் வேலைகளும் வளர்ச்சி, நோக்கம் மற்றும் நாம் ஆக வேண்டியவர்களாக மாறுவதற்கான சக்தி வாய்ந்த கருவிகளாக அமைகின்றன. நவீன வாழ்க்கைக்கான பயன்பாடு. இன்று சித்தர் ரகசியத்தை வாழ்வது. இந்த பழங்கால ஞானம் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பாடம் மட்டுமல்ல, இது இப்போது ஒரு முழுமையான மற்றும் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி ஆகும். நாம் அனைவரும் பெறும் அந்த துண்டு துண்டான உணர்வு நமக்குள் நாம் உருவாக்கும் சுவர்களால் வருகிறது. கருவூராரின் ரகசியத்தால் ஈர்க்கப்பட்டு அவற்றை நீங்கள் எவ்வாறு கரைக்கத் தொடங்கலாம் என்பது இங்கே. 1. உங்கள் வேலையையும் உங்கள் அதிசயத்தையும் ஒருங்கிணைக்கவும். உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் அதை ஒரு விஞ்ஞானி மற்றும் ஒரு கலைஞர் என இரண்டு விதமாகவும் அணுக முயற்சிக்கவும். உங்கள் வேலை பகுப்பாய்வு ரீதியாக இருந்தால் நீங்கள் பணிபுரியும் அமைப்புகளில் மறைந்திருக்கும் அழகையும் நேர்த்தியையும் தேடுங்கள். வடிவங்களை ஒரு வகையான இயற்கை கலையாக காணுங்கள். உங்கள் வேலை படைப்பாற்றல் மிக்கதாக இருந்தால் அதை சில அறிவுசார் கடுமையுடன் நிலைநிறுத்துங்கள். உங்கள் கைவினைப் பொருளின் விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் விதிகளை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் வெளிப்பாட்டை இன்னும் ஆழப்படுத்த அந்த அறிவை பயன்படுத்துங்கள். உங்கள் வேலையை கட்டணங்களை செலுத்துவதற்கான ஒரு வழியாக மட்டுமல்லாமல் உங்கள் பயிற்சி மைதானமாக பாருங்கள். 2. உங்கள் பொழுதுபோக்கை ஒரு தியானமாக்குங்கள். நம்மில் பலருக்கு ஸ்விட்ச் ஆஃப் செய்ய பொழுதுபோக்குகள் உள்ளன. தோட்டம், ஓவியம், ஒரு கருவியை வாசித்தல் அல்லது ஒரு தனிப்பட்ட நிரலாக்க திட்டம். அதை ஒரு தப்பித்தலாக பார்ப்பதற்கு பதிலாக அதை ஒரு ஆன்மீக பயிற்சியாக பார்க்க முயற்சிக்கவும். அடுத்த முறை நீங்கள் அதை செய்யும்போது உங்கள் முழு பிரிக்கப்படாத கவனத்தையும் அதற்கு கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் ஒவ்வொரு உணர்வையும் கவனியுங்கள். அது உங்கள் மனதை முழுமையாக உள்வாங்கட்டும். அதனால் நீங்கள் உங்களை மறந்து விடுவீர்கள். இது செயலின் யோகா. மேலும் இது ஒரு எளிய பொழுதுபோக்கை ஆழ்ந்த உள் இணைப்புக்கான வாய்ப்பாக மாற்றுகிறது. 3. உங்கள் புலன்களை ஒருங்கிணைக்கவும். 5 புலன்களை அடக்குவது முக்கியம் என்று சித்தர்கள் கற்பித்தனர். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பதை உணர்வுபூர்வமாக இருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது உணவை உண்மையில் சுவைக்கவும். நீங்கள் வெளியே நடக்கும்போது உங்கள் தோலில் மென்மையான காற்றை உணருங்கள் மற்றும் உங்களை சுற்றியுள்ள சொலிகளை உண்மையில் கேளுங்கள். நீங்கள் கலையை பார்க்கும்போது அல்லது இசையை கேட்கும்போது உங்கள் முழு கவனத்தையும் அதற்கு கொடுங்கள். உங்கள் புலன்களை தானாக இயங்க விடுவதற்கு பதிலாக உணர்வுபூர்வமாக பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் மனதை நிகழ்காலத்திற்கு இழுக்கிறீர்கள். மேலும் அங்குதான் எல்லாவற்றின் ஒற்றுமையையும் உணர முடியும். 4. தன்னலமற்ற சேவை செய்யுங்கள். மற்றவர்களுக்கு உதவுவது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு நேரடி பாதை என்று கருவூரார் கற்பித்தார். உங்கள் தனித்துவமான திறமைகளை, உங்கள் கலை மற்றும் உங்கள் அறிவியலை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் பங்களிக்க ஒரு வழியை கண்டறியவும். இது உங்கள் துறையில் ஒருவருக்கு வழிகாட்டுவதாக இருக்கலாம், ஒரு காரணத்திற்கு உங்கள் திறமைகளை தொண்டு செய்வதாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் உண்மையாக இருந்து உதவுவதாக இருக்கலாம். இந்த வழங்கும் செயல் உங்கள் கவனத்தை உங்கள் தனிப்பட்ட சுயத்திலிருந்து
வாழ்க்கையின் இணைக்கப்பட்ட வலைக்கு மாற்றுகிறது. இது சித்தர் திருமூலர் அழைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த விஷயங்களை உணர்வுபூர்வமாக முயற்சிப்பதன் மூலம் நீங்கள் சித்தர் ரகசியத்தை வாழத் தொடங்குகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் கலைஞர், விஞ்ஞானி மற்றும் தேடுபவர் கவனத்திற்காக போராடுவதை நிறுத்துகிறார்கள். அவர்கள் ஒன்றிணையத் தொடங்குகிறார்கள். ஒரு ஒருங்கிணைந்த, சக்தி வாய்ந்த மற்றும் முழுமையான மனிதராக மாறுகிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர் கருவூரார் நாம் இப்போது முற்றிலும் தனித்தனியாக காணும் உலகங்களுக்கிடையில் ஒரு வாழும் பாலமாக இருந்தார். அவர் ஒரே நேரத்தில் ஒரு தலைச்சிறந்த கலைஞர், ஒரு புத்திசாலியான விஞ்ஞானி மற்றும் ஒரு அறிவூற்றப்பட்ட ஞானி. கலை, அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் பிரிவினை ஒரு மாயை என்று அவரது வாழ்க்கை நமக்கு பல நூற்றாண்டுகளுக்கு தேவைப்படும் ஒரு செய்தியை அனுப்புகிறது. அவற்றை ஒன்றிணைப்பது நமது மிகப்பெரிய திறனை திறப்பதற்கும் நாம் எல்லோரும் தேடும் முழுமையை அடைவதற்கும் திறவுகோலாகும். உங்கள் படைப்பாற்றலை ஒரு புனிதமான பயிற்சியாகவும், உங்கள் அறிவுசால் பக்கத்தை ஒரு புனிதமான தேடலாகவும், உங்கள் உள்வேலையை அவற்றை இணைக்கும் சக்தியாகவும் அணுகுவதன் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையின் துண்டுகளை கரைக்கத் தொடங்கலாம். உங்கள் வேலை, உங்கள் பொழுதுபோக்குகள் மற்றும் உங்கள் உறவுகளை ஒரே ஒருங்கிணைந்த பாதையாக மாற்றலாம். சித்தர் ரகசியம் சில பழங்கால கோவிலிலோ அல்லது மறைந்த உரையிலோ பூட்டப்படவில்லை. அது உங்களுக்குள் வாழ்கிறது, மீண்டும் கண்டுபிடிக்கப்படுவதற்காக காத்திருக்கிறது. பண்டைய ஞானத்திற்கான இந்த பயணம் உங்களுடன் எதிரொலிக்கிறதா? மாற்றத்திற்கான அறிவில் மேலும் ஆழ மூழ்க தொடர சப்ஸ்கிரைப் செய்து மணி ஐகானை கிளிக் செய்யுங்கள். கடந்த காலத்தின் இந்த சக்தி வாய்ந்த யோசனைகள் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கான திறவுகோள்களை வைத்திருக்கின்றன என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போது நாங்கள் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறோம். உங்கள் சொந்த வாழ்க்கையின் எந்த பகுதிகளில் கலை, அறிவியல் மற்றும் ஆன்மீகம் ஒன்று வருவதை நீங்கள் காண்கிறீர்கள்? உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் கீழே உள்ள கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த உரையாடலை தொடர்வோம். பார்த்ததற்கு நன்றி.